செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். முகமது ரஃபி. மற்றும் ஹலிமா அஸ்மான். இன்னைக்கு நம்ம மருத்துவரை சந்திப்போம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மருத்துவரை நம்ம சந்திக்கிறது உண்டு. ஆமா. பல பிரச்சனைகளை நம்ம பேசி கலந்து உரையாடி அதற்கு ஒரு முடிவு காணாட்டிலும் கூட அதற்கு ஒரு தெளிவு பெறுவதற்கு நம்ம உதவியா இருக்கிறோம் அப்படின்னு நான் நிச்சயமா, நினைக்கிறேன். நிச்சயமா. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம டாக்டர் கிஷோர் ராஜகுருவை தான் சந்திக்க போறோம். அன்தெங்பாங் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை பெருங்குடல் புற்றுநோய் பிரிவின் மருத்துவர் இவரு. இங்க அன்தெங்பாங் மருத்துவமனை அப்படின்னு சொல்லும்போது தேசிய பல்கலைக்கழக மருத்துவ முறையின் ஒரு பகுதி இது. சரியா? இப்ப மருத்துவர் நம்மளோட இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம நேர்காணல் கேள்வி கேட்கணும்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்ககிட்டயே நிறைய கேள்வி இருக்கு கேட்கறதுக்கு. அந்த கேள்விகள் தான் இன்றைக்கு நம்ம கேட்க போறோம், தெளிவு பெற போறோம். முதல்ல வருக வரவேற்போம். வாங்க டாக்டர் கிஷோர், வணக்கம் உங்களுக்கு. ஓகே, வணக்கம் சிங்கப்பூர் ஒலி நேயர்களை இந்த ரேடியோ சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாசம் மலக்குடல் அறுவை சிகிச்சை விழிப்புணர்வு மாதம். இந்த மாதத்துல எங்களோட ஸ்பெஷாலிட்டியில இருக்கிற அந்த பிரச்சனைகளை பத்தியும் அதை பத்தி சிங்கப்பூர்ல இருக்கிற கருத்துக்களை பத்தியும் நம்ம மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பேசலாம். இந்த பெருங்குடல் பிரச்சனைகள் பற்றி நம்ம பேச போறோம் டாக்டர். பிரச்சனைகள் சொல்லும் போது எந்தெந்த பிரச்சனைகளை ஆரம்பிக்கலாம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? பெருங்குடல் பிரச்சனை என்னப்பா அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். ஆரம்பிக்கலாமே. பெருங்குடல் என்னது? வயிற்றுல சாப்பிடுற சாப்பாடு வாய் வழியா போகி உணவுப்பை வழியா போகி இறப்பையில முதல்ல செரிமானம் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பெருங்குடல்ல சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டு அதுக்கப்புறம் பெருங்குடல்ல தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமே போகுது. பெருங்குடலோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஃபங்க்ஷன். ஒண்ணு வாட்டர் அப்சார்ப்ஷன், தண்ணியை உடம்புல உறிஞ்சிட்டு அந்த தண்ணீரா போகிற மலத்தை இருக வைக்கிறது. ரெண்டாவது செக்மெண்டேஷன் சொல்லுவோம். அந்த லிக்விடா இருக்கிற மலத்தை தனித்தனி பகுதிகளா மாற்றி அதுக்கப்புறமா பெருங்குடல் ரெண்டு வேலை செய்யுது. மலக்குடல்ன்றது ரெக்டம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ரெக்டமோட பேசிக் ஃபங்க்ஷன் வர மலத்தை அதை தேக்கி வைக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது சஃபிஷியன்ட்டா விரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மூளைக்கு ஓகே ரத்தம் விரிஞ்சிருச்சு அப்படின்ற இம்பல்ஸ் போகும். நம்ம காலையில எந்திரிச்ச அப்புறம் நமக்கு அந்த சென்சேஷன் வரும். அந்த சென்சேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஆசன வாய்ஸ்க்கு இருக்கிற அந்த தசைகள் எல்லாம் விலகி நம்ம மோஷன் பாஸ் பண்றோம். சோ இப்போ என்னன்னாக்கா இந்த பெருங்குடல் மலக்குடல்ல இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் நமக்கு பிரச்சனைகளா வெளியே வருது பேசிக்கலாம். காமனா நம்ம கிளினிக்ல பாக்குற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆசன வாய்ப்பு வலி இருக்கு, மலம் போகும்போது ரத்தம் போகுது, சில நேரங்கள்ல சீல் போகுது. இதுதான் காமன் பிரசன்டேஷன். சில நேரம் மலச்சிக்கல் எல்லாத்துக்குமே இருக்கிற பேசிக் ப்ராப்ளம். சோ இத பத்தி கிளாரிஃபிகேஷன் சரியா இல்ல. அப்புறம் இந்த பகுதியில சில பேர் எல்லாமே நம்மளோட காமன் பிரச்சனை என்னன்னாக்கா ரத்தம் போகுதா, சின்ன பைல்ஸ் சின்னமா இருக்கும், நான் நிறைய தண்ணி குடிச்சு சாப்பிட்டேன். சோ மெஜாரிட்டி இதெல்லாம் இருக்கும். பட் இருக்கிற மைனாரிட்டி பேஷண்ட்ஸ் அதுல மாட்டிக்குவாங்க. நார்மலா நம்ம யூசுவலா நம்ம ஜெனரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் இந்த பீரியட்ல நம்மளோட அந்த டிசீசஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை பத்தி அவேர்னஸ் இப்ப கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, இந்த கொலோரெக்டல் கேன்சர் இதை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களிடையே இப்ப நீங்க சொன்னீங்க சில பேர் மலத்துல ரத்தத்தை பாக்குறாங்க, அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க இது ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு. விழிப்புணர்வு எப்படி இருக்கு, இந்தியர்களோட விகிதம் எப்படி இருக்கு, இதுல அதை பத்தி சொல்லலாம். ஓகே, சோ சிங்கப்பூர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு பெருங்குடல் புற்றுநோய்கள் மட்டும் எல்லா ஹாஸ்பிட்டலும் அட்லீஸ்ட் ஒரு 1500 புதிய கேன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கொலோரெக்டல் கேன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். as per the data பாத்தீங்கன்னா நம்மளோட ரேசஸ்க்கு யூசுவலாவே இந்த கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த ஆர்டர் ஆஃப் டிசெண்டிங் ஆஃப் ஃப்ரீக்வென்சி பாத்தீங்கன்னா யூசுவலி சைனீஸ் பேஷண்ட்ஸ் நிறைய வருது. ரெண்டாவது மலாய் பாப்புலேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் வருது. பட் நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறி இருக்கோம். நம்மளோட உணவு பழக்கம் மாறுது. 10 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வியாதிகள் இந்தியாவிலயோ நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இப்போ ஒரு 10 வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்கங்கள் மாறுது, வாழ்வியல் முறைகள் மாறுது. இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளும் உருவாகிட்டு இருக்கோம். சோ இன்னும் சில வருஷங்கள்ல நம்மளுக்கு இந்தியன் ஜெனரேஷன்ஸும் இந்த மாதிரி இந்த புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு வரும்.
அதை பத்தி விழிப்புணர்வு வந்துச்சுனாக்கா முதல்ல நம்ம வந்து தவிர்க்கலாம் வராம இருக்கிறதுக்கு. சரி, இப்ப இந்த புற்றுநோய்னு சொல்லும்போது, பெருங்குடல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது, யாரெல்லாம் இந்த அபாயத்துல இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ பெஸ்டா சொல்லணும்னாக்கா இங்கிலீஷ்ல வந்து ஸ்டேஜ் மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படின்னு என்னன்னா பெஸ்ட் எடுத்துக்காட்டு வந்து இரைப்பை புற்றுநோய்கள் வந்து ஜப்பானியர்களுக்கு ரொம்ப கோவம். ஸோ ஸ்டடிஸ் என்ன கண்டுபிடிக்குதுனாக்கா ஜப்பானிய பீப்புள் வந்து ஜப்பான்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். சில ஜப்பானிய பீப்புள் வந்து மற்ற லோ ரிஸ்க் கண்ட்ரிக்கு மூவ் ஆகும்போது அவங்களோட ரிஸ்க் வந்து கம்மியாகுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்கா நம்ம வந்து என்ன ரேஸ்ன்றது முக்கியம் இல்லை, நம்ம வந்து எந்த இடத்துல வாழ்றோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது, நம்மளோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எப்படி மாறுது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ நம்ம உணவு பழக்கம் நம்ம வெஸ்டர்ன் டயட்டுக்கு டுவார்ட்ஸ் மாறிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த டெஃபினட்டாக இந்த ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது. வயசு பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸ் வந்து 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகளான கேன்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்புறம் அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பெருகுடல் கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், மலக்குடல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா ஏஷியன்ஸ் பீப்புள்ல வந்து மலக்குடல் கேன்சர்ஸ் 40 வயசுக்கு கம்மியா இந்த மாதிரி மலக்குடல் கேன்சர்ஸ் வந்து இந்த ப்ரொபோர்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. தட்ஸ் a very alarming sign. சரி, இது கேட்கறதுக்கு கவலையா தான் இருக்கு. இது குழந்தைகள், அதாவது சிசுல இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குமா, இல்ல வந்து பெரியவர்களுக்கு மட்டும்தானா இது? ஓகே, முதல்ல கேன்சர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல வந்து ஒரு உயிரணு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிறக்கும் இறக்கும் இந்த சைக்கிள் வந்து உடம்புல நடந்துகிட்டே தான் இருக்கும். சரி. ஸோ இதை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட பாடியில செல் சைக்கிள் மெக்கானிசம் சொல்லுவோம், ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அதாவது தவறான செல் வந்து நம்ம உடம்புல வளருதுன்னாக்கா அந்த செல்லை வந்து நம்ம உடம்பு கண்டுபிடிச்சு அதை வந்து அழிச்சிடும். பட் இந்த சைக்கிள் எப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப என்னன்னாக்கா அந்த தவறான வர செலர்கள் வந்து ஆட்டோனமஸா அபரிதமான தன்னிச்சையா வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் பேசிக்கலா கேன்சர்ஸ்ன்னு சொல்றோம். சரி, சரிங்களா? ஸோ இது வந்து கேன்சர்ஸ் யாருக்கு வேணா எப்போ வேணா வரலாம். ஓகே, பட் இந்த ஸ்பெசிஃபிக் கேன்சர்ஸ் குழந்தைகளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் செட்டா வந்து ரத்த அணுக்கள் கேன்சரு, அப்புறம் கண்ணில் வர கேன்சர்ஸ், ரெட்டினோபிளாஸ்டமான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரேர் கேன்சர்ஸ் தான். பட் இந்த பெருகுடல் கேன்சர்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் ரொம்ப ரேர் சான்சஸ் பிறப்புலேயே ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கும் சில பேருக்கு, சில கண்டிஷன் இருக்கு, ஃபெமிலியல் பாலிபோசிஸ், HNPCன்ற கண்டிஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு 15 வயசுக்கு மேல இந்த பெருகுடல் வரதுக்கான வாய்ப்புகள், அவங்கெல்லாம் ஹை ரிஸ்க் கேட்டகரி. ஸோ யூஸ்வலாவே அவங்களுக்கு நிறைய உடம்புல மறுக்கட்டிகள் இருக்கும், பெருகுடல கட்டிகள் இருக்கும், அந்த கட்டி கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால இந்த ஸ்பெசிபிக் கொலான் கேன்சர்ஸ் குழந்தைகளுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, எக்ஸப்ட் ரேர் ப்ரொபோர்ஷன். சரி, ஆனா இதுல வந்து உணவும் ஒரு பங்கு வகிக்குதா? இந்த உணவு ஒரு பங்கு இல்ல, உணவு தான் மேஜர் பங்கு. ஓகே, முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தா வாழ்றதுக்காக சாப்பிடுறோம், இப்போ வந்து சாப்பிடறதுக்காக வாழ்றோம்ன்ற நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. சோ இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஃபேக்டர் ஆக்சுவலா. ஆமா, சோ முன்னாடி எல்லாம் வீட்டுல 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வீட்டுல வசிச்சு சாப்பிட்டோம். இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு வேளை இல்ல 2 வேளை வெளியே தான் சாப்பிடுறோம். இந்த நிறம், மனம், சுவை இதை வரத்துக்காக டெஃபினட்டா ஹை கேலரிஸ் ஆட் பண்றாங்க, தப்பான ஆயில் யூஸ் பண்றாங்க, வெளியில ரசாயனங்கள் ஆட் பண்றாங்க. இது எல்லாம் உடம்புக்குள்ள போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செல் சைக்கிள் செக் பாயிண்ட் வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெளியில நம்ம வந்து ரிஸ்கை வந்து அதிகப்படுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் நமக்கு இந்த ஜெனரேஷன்ல அதிகமாகிட்டே போகுது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு மருத்துவர் நம்மளோட இணைந்திருக்கிறாரு, டாக்டர் கிஷோர் ராஜகுரு. அவரை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிறு விளம்பர இடைவேளை, அதற்கு பிறகு நம்ம சந்திப்போம். நேர்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நேர்கள் நம்ம கிட்ட கேள்விகள் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா, பெருங்குடல் புற்றுநோய் சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா, உங்க குடும்பத்துல வந்து யாருக்காவது ஏற்பட்டு இருந்ததுன்னா அதனால உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கலாம், ஆனா அது மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம். இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி உணவு தான் பெரிய பங்கு வகிக்குது, நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் முக்கியமான ஒன்று, அதை கவனிக்கணும் இல்லையா? எனவே வந்து நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அழைங்க 66911168 அல்லது நீங்க எங்களுக்கு வந்து Facebook வாயிலாகவோ புலனம் வாயிலாகவோ தெரிவிக்கலாம். Facebookல வந்து நம்ம லைஃபா போயிட்டு இருக்கோம், அங்க நீங்க பார்க்கலாம். புலனம் வாயிலா நீங்க தெரிவிக்கணும்னா எந்த எண்ணுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிடுவோம். 967888 என்ற எண்ணுக்கு நீங்க உங்களோட கேள்விகளை அனுப்பி வைக்கலாம். 968 போக்குவரத்து நிலவரம். விபத்துக்கள் சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PRE பயலீபா ரோட் எக்ஸிட்டில், அதே போல டுவாஸை நோக்கி செல்லும் AYE டுவாஸ் வெஸ்ட் டிரைவ் எக்ஸிட்டிலும் விபத்து. குயின்ஸ்வே நோக்கி செல்லும் ஃபெரர் ரோட் ஃபெரர் ஃபிளை ஓவருக்கு பிறகு விபத்து, அங்க நீங்க இடத்தடத்தை தவிர்த்திடணும்.
woodlands மற்றும் துவாஸ் செக் பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம் நேர்களே. இந்த நேரத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பகுதியில நெரிசல் ஏற்பட்டு இருக்கின்றது. சிங்கப்பூரை நோக்கி வரும் வழியிலும் சிங்கப்பூர்ல இருந்து ஜேபியை நோக்கி செல்லும் வழியிலும் woodlandsல் நெரிசல் அதிகமாக இருக்கிறது. துவாஸ்லயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா துவாஸ்ல வந்து woodlands அளவுக்கு நெரிசல் இல்லை. போக்குவரத்து நிலவரத்துக்கு ஆதரவு கும்பம் பிராண்டின் ஐயா சாம்ராணி மற்றும் ஐயா ஊதுபத்தி. ஐயா ஊதுபத்தி அதன் தரம் அளிக்கும் திருப்தி. இதன் வெளியீடு அம்பிகாஸ் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் COVID-19 கிருமி தொற்று சம்பவங்களிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாக்க சில வழிமுறைகள். 60 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மூத்தோரும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களும் குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு முன்பு கூடுதல் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் மற்றொரு கூடுதல் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள். கடந்த ஓராண்டில் தடுப்பூசி பெற்றவர்கள் கடுமையான நோய்களிலிருந்து தங்களை பாதுகாக்கலாம். கூட்டு பரிசோதனை தடுப்பூசி நிலையங்களுக்கும் பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்களுக்கும் குறிப்பிட்ட பலதுறை மருந்தகங்களுக்கும் நீங்கள் முன்பதிவின்றி செல்ல முடியும். உங்களுக்கு அருகில் இருக்கும் தடுப்பூசி நிலையத்தை கண்டுபிடிக்க செல்லுங்கள். go.gov.sg/vaccine. இந்த தகவலை வழங்குவோர் சுகாதார அமைச்சர். காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை வணக்கம் சிங்கை. மார்ச் 12ஆம் தேதி நம்ம இணைந்திருக்கின்றோம் நேர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம மருத்துவரை சந்திப்போம். மருத்துவம் சம்பந்தமா நம்ம வந்து பலவற்றை நம்ம தெரிந்து கொண்டு வரோம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும். அந்த வரிசையில இன்னைக்கு பெருங்குடல் புற்றுநோய் பற்றி நம்ம தெரிந்துகிட்டு இருக்கிறோம். எதனால ஏற்படுது, அதன் அறிகுறிகள் என்ன, அதனை விளக்குவதற்கு டாக்டர் கிஷோர் ராஜகுரு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அங் டெங் ஃபங் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை பெருங்குடல் புற்றுநோய் பிரிவின் மருத்துவர் அவர். பெருங்குடல் புற்றுநோய், பெருங்குடல் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது டாக்டர், இப்போ சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு, அதாவது சிசுக்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கு இந்த ஒரு புற்றுநோய் வர்றது ரொம்ப ரொம்ப அரிது, ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப எந்த வயதுல இருந்து நம்ம பரிசோதனைகள் மேற்கொள்ள ஆரம்பிக்கணும்? இந்த புற்றுநோய் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கண்டறியறதுன்னு சொல்லுங்களேன். இதுல 2 கேள்வி இருக்கு. முதல்ல வந்து இந்த புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன, அதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. புற்றுநோய்க்கான அறிகுறின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி மலம் கலந்து போகும்போது ரத்தம் போகிறது. ரெண்டாவது அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ். ஓகே, நான் ஒண்ணுமே எக்ஸசைஸ் பண்ணல டாக்டர், நல்லா சாப்பிடுறேன், ஆனா எனக்கு தெரியாமலே எனக்கு வந்து ரேபிடா வெயிட் குறைஞ்சிட்டே போகுது, ட்ரெஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரத்த சோகை நோய். நான் நல்லா தான் இருந்தேன், பாலிகிளினிக் போனேன், திடீர்னு பிளட் செக் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லை, பட் ஆனா வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாள்பட்ட மலச்சிக்கல், அன்எக்ஸ்பிளைன் சேஞ்ச் இன் பவுல் ஹேபிட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. முன்னாடிலாம் நல்ல மோஷன் போச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 வாரமா வந்து நிறைய டயரியா போகுது, நிறைய மோஷன் போகுது. இந்த மாதிரி எதுவுமே நான் என்னோட பேஷண்ட் சொல்றது எதுவுமே அதுதான். எது உங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸை டிஸ்டர்ப் பண்ணுதோ தட் நீட்ஸ் டு பி எவாலுவேட்டட். நீங்கள் மருத்துவரை சந்திச்சு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது. அப்புறம் ரேரான சிம்டம்ஸ், வயிற்று வலி, பெர்சிஸ்டன்ட் கேன்சர்ஸ் யூஸ்வலாகவே ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வயிற்றுல சிம்டம்ஸ், வலிகள் இருக்கும். ஸோ வலி நமக்கு இருக்கவே இருக்காது மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ். அதுக்கப்புறமா சில நேரம் வயிற்றுல கட்டியோட வருவாங்க. ஸோ அதெல்லாம் ரேரஸ்ட் பாசிபிலிட்டிஸ். ஸோ 4 சிம்டம்ஸ் தான். ஓகே, மலத்துல ரத்தம் கலந்து போறது, சேஞ்ச் இன் பவுல் ஹேபிட்ஸ், அன்எக்ஸ்பிளைன்டா கான்ஸ்டிபேஷன் சிம்டம்ஸ் இல்லைன்னா டயரியா சிம்டம்ஸ் இருக்கிறது, ரத்த சோகை நோய், அதுக்கப்புறமா இந்த மாதிரி வயிற்று வலி. ஸோ இதுதான் வந்து காமனஸ்ட் சிம்டம்ஸ் பேஷண்ட்ஸ் வர்றது. ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து ஓகே, நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறீங்க, நார் சத்து நிறைய இருக்க போல் சாப்பிட்றீங்க, சிம்டம்ஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை. பட் இந்த சிம்டம்ஸ் 6 வாரத்துக்கு மேல திருப்பி பெர்சிஸ்டண்டா இருக்கிறது, தொடர்ச்சியாக இருப்பது, ரெண்டாவது அடிக்கடி திருப்பி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இண்டிகேஷன் டு கெட் எவாலுவேட்டட். நீங்க ஒரு மருத்துவரை சந்திச்சு பார்க்கறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸோட நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையோட இருக்கிற குரூப். ரெண்டாவது பிரச்சனை இல்லாத குரூப், யாருக்கு 50 வயசுக்கு மேல இந்த மாதிரி 50 வயசு மேல இருக்கிறவங்க சிம்டம்ஸே இல்லைன்னாலும் ஸ்டடி சொல்லுது 10% அவங்களுக்கு வயிற்றுல பெருகுடல் நெறிக்கட்டிகள் இல்லைனாக்கா கேன்சர் அறிகுறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால சிம்டம்ஸ் இருந்தால் தான் நம்ம போய் பார்க்கணுமா? சிம்டம்ஸ் இருந்தால் டெஃபினட்டா பார்க்கணும். 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை ஸ்கிரீனிங் கொலோனாஸ்கோபி பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி, எப்படி டாக்டர் இப்போ நான் பிரச்சனையோட நான் வந்து கிளினிக்கு வரேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ 50 வயசுக்கு இருக்கவங்க வந்து சிம்டம்ஸே இல்லாதவங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மலத்தில் வந்து ரத்தம் இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட், ஃபீக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பாலிகிளினிக் போனீங்கன்னாக்கா அந்த ஃபீக்கல் டெஸ்ட்ன்றது ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் மாதிரி ஒரு சின்ன கிட் இருக்கும், மலம் எடுத்து அதில் வச்சுட்டீங்க. உடம்புல இருந்து போகிற ரத்தத்தை கண்ணுக்கு ரத்தம் இருந்துச்சுன்னா அது சிம்டம். ஸோ ரத்தம் இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத ரத்தத்தை அந்த டெஸ்ட் கண்டுபிடிக்கும்.
ஸோ இந்த டெஸ்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே இது பேசிக்கலா ஸ்கிரீனிங் டெஸ்ட். எனக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிருக்காருன்னு ஒரு டெஸ்ட். ம். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 20-30% கேன்சர்ஸே இருந்தாலும் இந்த டெஸ்ட் கண்டுபிடிக்காது. ஆ. பாசிட்டிவா வந்தா பாசிட்டிவ், எஸ், ஓகே. பாசிட்டிவா வந்துச்சா டெஃபினட்டா கேன்சர்னு கிடையாது. ம். பாசிட்டிவா வரவங்களுக்கு கூட 10% தான் கேன்சர் இருக்கும். 20% நெறிக்கட்டிகள் இருக்கும். அதை நம்ம கொலோனோஸ்கோபி கட் பண்ணி எடுத்துடலாம். சரி. ஸோ இதோட பேசிக் டிஸ்அட்வான்டேஜ் 20-30% கேன்சர்ஸே உடம்புல இருந்தாலும் இதை கண்டுபிடிக்காது. ஸோ அதனால இது பேசிக்கலா ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். ம். பட் டெஃபினட்டா டாக்டர் எனக்கு இருக்கா இல்லையா கிளியர் கட்டா ஒரு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ம். டெஃபினட்டிவ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது வந்து கொலோனோஸ்கோபி. கொலோனோஸ்கோபின்றது ஆசன வாய் வழியா வந்து ஒரு கேமராவை விட்டு ஆ. பெருகுடல் வந்து ஒரு 1-1.5 மீட்டர் லென்த் இருக்கும். ஓ. அந்த ஆசன வாய் வழியா அந்த கேமராவை விட்டு உள்ள ஏதாச்சும் இருக்கு. ஏன்னா கண்ணுல நேரா பாக்குறது, அதுல தவறு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இல்ல. ரொம்ப கம்மி. ம். ஸோ இதோட அட்வான்டேஜ் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன நெறிக்கட்டிகள், ஏன்னா அந்த கேன்சர்ஸ் வளர்றதுக்கான முதல் ப்ரிகர்சர், அந்த கேன்சருக்கு முந்தைய பகுதி பாலிப்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ம். அந்த பாலிப் சர்டைன் சைசஸ்ல இருந்துச்சுனாக்கா நாங்க கொலோனோஸ்கோபி பண்ணும்போதே அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதனால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் முற்றிலும் தவிர்க்கப்படும் ஆக்சுவலா. ஸோ ஒரு தடவை கொலோனோஸ்கோபி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு பாலிப்ன்றது, ஒரு பெருகுடல் பாலிப்ன்றது கேன்சரா மாறத்துக்கு இட் வில் டேக் அப் டு 7 to 10 years. இப்போ ஓ. நேத்து எனக்கு பாலிப் வந்துச்சு, இன்னைக்கு கேன்சர் ஆயிடுமா? வரவே வராது. ம். ஸோ அந்த பாலிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் அடைந்து புற்றுநோயா மாறத்துக்கு இட்ஸ் எ வெரி லாங் பீரியட். ஸோ ம். அதனால தான் நாங்கள் கொலோனோஸ்கோபி பண்ணி அந்த பாலிப்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா உங்களுக்கு இந்த பெருகுடல் கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைக்கப்படும் ஆக்சுவலா. சரி. கம்ப்ளீட்டா எனக்கு கொலோனோஸ்கோபி நார்மலா இருக்கு ஒரு தடவைனா 10 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு வேற எந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வரைக்கும் இந்த கொலோனோஸ்கோபி நீங்க பண்ண தேவையில்லை. ஆ. ஸோ சப்போஸ் இல்லை நெறிக்கட்டிகள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாக்கா நாங்கள் அது வந்து பரிசோதனை பண்ணுவோம். அந்த நெறிக்கட்டிகள் என்ன ரிஸ்க் நெறிக்கட்டிகள்னு சொல்லிட்டு சைஸை பொறுத்து, நெறிக்கட்டிகளோட அந்த பெத்தாலஜி ஸ்பெசிமனை பொறுத்து, ஓகேப்பா உனக்கு இந்த பாலிப் இருக்கு, ஸோ நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒர்க்கா பண்ணா போதும், நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒர்க்கா பண்ணா போதும். கம்ப்ளீட்டா நார்மலா அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி கொலோனோஸ்கோபி அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நெறிக்கட்டிகளை அகற்றினதோட மறுபடியும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் வந்து இப்போ ஒருத்தருக்கு நெறிக்கட்டிகள் இருக்குன்னா அவங்களுக்கு இப்போ வந்து என்டையர் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் என்டையர் பெருகுடலையும் ஒரே வகையான லைனிங் தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்துச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், மற்ற இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக தான் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க, ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க திருப்பியும் பண்ணி வேற ஏதாவது வளருதா, அந்த இடத்துல ஏதாச்சும் வளர்ந்துருக்கா, புதுசா ஏதாச்சும் வளர்ந்துச்சுனாக்கா திருப்பி அதே நேரத்துல கட் பண்ணி எடுத்துடலாம். கம்ப்ளீட்டா நார்மலா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நெறிக்கட்டிகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால அவங்களுக்கு 5-10 வருஷத்துக்கு ஒருக்க பண்ணா போதும். சரி. மற்ற இண்டிவிஜுவல்ஸுக்கு நெறிக்கட்டிகள் இருந்துச்சுனாக்கா நாங்க அட்வைஸ் பண்ணுவோம், ஓகே உங்களுக்கு இதுதான் ரைட் டைம், உங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுங்க. ரொம்ப ஹை ரிஸ்கா இருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுங்க. நாங்க வந்து அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். சரி. குடும்பத்துல ஏற்கனவே ஒருத்தருக்கு இருந்து அவங்க வந்து பிள்ளைங்க வந்து இப்ப அப்பாவுக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்ததுன்னா பிள்ளைங்களும் அதை மேற்கொள்ளணும், அதை கட்டாயமா அந்த ஆமா. பரிசோதனை. இது யாருக்கு வரத்துக்கு கேன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யூஸ்வலாவே ஒரு 3 குரூப்பா பிரிக்கலாம். ம். ஓகே, நம்ம யாருக்குமே ரிஸ்க் கிடையவே, யாருக்காவது 0 ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கேன்சர். நம்ம எல்லாருமே 40-50 வயசுக்கு தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே ஆவரேஜ் ரிஸ்க் கேட்டகரியில போயிடுறோம். சரி. 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சா டெஃபினட்டா இந்த டெஸ்ட் வாழ்க்கையில ஒரு தடவை பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன டெஸ்ட் தான் ம். கொலோனோஸ்கோபி. ரெண்டாவது மாடரேட் ரிஸ்க்னு சொல்லுவோம். மாடரேட் ரிஸ்க் தான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். ம். இல்ல டாக்டர் எனக்கு அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, என்னோட அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, என்னோட தாய் மாமாவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்க குடும்பத்திலேயே ரொம்ப நெருங்கிய உறவுகளுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருந்துச்சுன்னா உங்க ரிஸ்க் ஆவரேஜ் ரிஸ்க் கூட கொஞ்சம் அதிகம். ஸோ யூஸ்வலாவே எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்னாக்கா, நார்மலா சிம்டம்ஸே இல்லையா 50 வயசுக்கு நீங்க கொலோனோஸ்கோப் பண்ணா போதும். இல்ல டாக்டர் எனக்கு அப்பாவுக்கு இருந்துச்சு அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட ஏஜ் ஃப்ரீக்வன்சி குறைக்கப்படும். அதாவது 40-45 வயசுக்குள்ள நீங்க கொலோனோஸ்கோப் பண்ணணும். மூணாவது கேட்டகரி ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ். சில ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபெமிலியல் பாலிபோசிஸ், பரம்பரையில் வர மியூட்டேஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கேன்சர்ஸ் இருக்கும். அவங்களாம் ஹையஸ்ட் குரூப். அவங்களுக்குலாம் 20 வயசு 25 வயசுல நாங்கள் கொலோனோஸ்கோபி பண்ண அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரேரான குடல் அழற்சி நோய்கள்னு சொல்லுவோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்சன்லாம் இருக்கு. அவங்களாம் ஹையஸ்ட் ரிஸ்க் குரூப். அது வந்து யூஸ்வலாவே நம்ம ரேசஸ்க்கு ரொம்ப, இந்தியன் ரேசஸ்க்குலாம் ரொம்ப கம்மி. ஸோ அதை பத்தி பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட்
இந்த 2 ஸ்பெசிஃபிக் 50 வயசுக்கு மேல டெஃபினட்டா ஒரு தடவை பண்ணிக்கோங்க. ம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு குடும்பத்துல யாராவது இருக்கு, இல்ல டாக்டர் எனக்கு வேற கேன்சர்ஸ் இருந்துச்சு, எனக்கு பிரஸ்ட் கேன்சர் ஏற்கனவே வந்துச்சு, எனக்கு கர்ப்பப்பை கேன்சர் ஏதோ வந்துச்சு, ம். நான் இப்போ சோ இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனல் ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர்ஸ் இருந்தா உங்க ரிஸ்க் நீங்க அதிகம். ம். சோ அதுக்கு நீங்க வந்து 50 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க யூசுவலாவே சில வருடங்களுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த பரிசோதனை பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. சரி. இன்னும் கேள்விகள் இருக்கு டாக்டர். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திப்போம். நேரம் இப்பொழுது காலை மணி 8:30 ஆகின்றது. இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு சுவையான பொங்கல், ஆப்பம், இடியாப்பம் மற்றும் பூ போல சாதத்திற்கும் அனார்கலையின் சோனா மசூரி பச்சரிசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க. அனார்கலை அரிசி, அரிசிகளின் அரிசி. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாம் 9 அலிமா, கேட்கறதுக்கே நமக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. ஆமா, அதாவது நிச்சயமா. குடும்பத்துல இருக்கிறவங்க அது ஏற்கனவே வந்து நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்க செய்து கொள்ளணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. எல்லாருமே வந்து மருத்துவ பரிசோதனைன்னு வரும்போது செய்து கொள்றது நல்லது. கண்டிப்பா. 50 வயதுக்கு மேல வந்து அந்த ரிஸ்க் அதிகம்னு சொல்லும்போது நிச்சயம் செய்து கொள்ளதான் வேண்டும். நிச்சயமா. இன்னைக்கு டாக்டர் கிஷோர் ராஜகுரு நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்டெங்ஃபாங் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை பெருங்குடல் புற்றுநோய் பிரிவின் மருத்துவர் இவரு. அவரை தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஆமா, பெருங்குடல் புற்றுநோய், பெருங்குடல் பிரச்சனைகளை பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு அடுத்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ம். டாக்டர், இப்போ நம்மளுடைய இந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லியிருந்தீங்க வாழ்க்கையில சாப்பாடு ரொம்ப முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்றோம். அந்த சாப்பாடுல இருந்து வாழ்க்கை முறை இது எல்லாமே அடங்கியிருக்கு உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு. என்னென்னலாம் செய்யலாம்? இப்போ சராசரியா எல்லாருமே வேலைக்கு போறோம், எல்லாருமே பல மணி நேரம் வேலையில வந்து ஈடுபடுறோம். ம். அப்படி இருக்கும்போது குடல் ஆரோக்கியத்தையும் நம்ம எப்படி மேம்படுத்துறது? ஆமா. குடல் ஆரோக்கியம்ன்றது கட் ஹெல்த்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. குடல் ஆரோக்கியன்றது டைரக்ட்லி ரிலேட்டட் டு மனசு ஆரோக்கியம், மென்டல் ஹெல்த் பேசிக்கலா. ம். குடல் ஆரோக்கியம் எப்போ குறையுதோ அவன் மன ஆரோக்கியம், அந்த மனசு டெஃபினட்டா டிசிஷன்ஸ் எடுக்கிற அந்த இம்பல்ஸ் டெஃபினட்டா நமக்கு குறையும். ஒரு நாள் காலையில எனக்கு வந்து மலம் கழிக்கலனாலே அன்னைக்கு நாள் ஃபுல்லா நிறைய பேர் கேட்டிங்கன்னா அப்படிதான் இருக்கும். ம். ஓகே, இல்ல டாக்டர் எனக்கு சரியாவே இல்லை, டெஃபினட் டிசிஷன்ஸ் எடுக்கவே முடியல. ஸோ இத தவிர்க்கணும்னா நம்ம குடல் ஆரோக்கியத்தை டெஃபினட்டா பேணணும். ம். ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்றது 5 டெஃபினட்டிவ் பாயிண்ட்ஸ், 5 விரல்கள் மாதிரி. ம். நம்பர் 1 முதலே சொன்னேன், உணவே மருந்து. ஓகே, ஆ. மருந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்மளோட உணவு பேசிக்கலா, நம்மளோட மருந்து. ஸோ நம்ம SG 365ல வந்து டெஃபினட்டா சொல்லியிருக்காங்க. நான் அதை பத்தி தான் பிரீஃபா சொல்ல போறேன். ம். நீங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், அதுல 3 கேள்விகள் இருக்கு. என்ன சாப்பிடலாம் டாக்டர்? ஒரு நேரத்துல ஒரு பகுதி ஒரு உணவை வந்து 100% பிரிச்சிட்டிங்கனாக்கா 50% கீரை காய்கறிகள், 25% புரதச்சத்து புரோட்டீன்ஸ், 25% கார்போஹைட்ரேட்ஸ் மாவுசத்துன்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசை, பிரெட்டா கூட இருக்கலாம், ப்ரௌன் ரைஸா இருக்கலாம். பட் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு லைக் ஃபுல்லா இருக்கிறதுக்கு நல்லது. ஆக்சுவலா ஃபுல்லா இருக்கிறது மீன்ஸ் லைக் அன்பாலிஷ் ஃபுட். ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலா நீங்க ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரெண்டாவது, புரதச்சத்து இஸ் டெஃபினெட்லி லைக் குட் ஃபார் யுவர் ஹெல்த். எல்லாத்துக்குமே வந்து நான்வெஜ் சாப்பிட்றது பிடிக்கும். பட் இந்த டிசெண்டிங் ஆர்டர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெரி குட் அப்படின்னு பார்க்கும்போது மீன் உணவுகள் அது த பெஸ்ட். அதுக்கப்புறம் முட்டை சாப்பிடலாம். அதுக்கப்புறமா லீன் மீட், சிக்கன் மீட் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ரெட் மீட் சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்டடீஸ் ஆஷோன் நிறைய ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பெருகுடல் புற்றுநோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய புற்றுநோய்கள் ரெட் மீட் சாப்பிட்றதுனால வருது. அப்புறம் வெஜிடேரியனா இருக்கவங்க பல்சஸ் நிறைய எடுத்துக்கோங்க, பருப்பு வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. இது வந்து 25%. மீதி 50% ஸ்பெசிஃபிக்கா சொல்றது கீரை காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். ஓகே, அதுலதான் நார் சத்து நிறைய இருக்கு. நார் சத்து நிறைய இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம குடல் வந்து நிறைய ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நார் சத்து can move into the intestines. ஸோ அதனால நம்ம மோஷன் போகும்போது இட் ஃபார்ம்ஸ் பல்கினஸ் ஆஃப் த ஸ்டூல்ஸ். அதனால ரொம்ப ஈஸியா மோஷன் பாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே யூஸ்வலாவே மோஷன் பாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் இஸ் குட். ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்றது இட்லி, தோசை ஒரு நாளுக்கு முன்னாடி வச்ச அந்த பொருட்களை ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் தயிர் பேசிக்கலா கண்டென்ஸ் குட் லாக்டோபேசிலஸ். இதெல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவை கொடுக்கறது. ஸோ இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடுறது குட். ஸோ அதனால தட் ஷுட் பி கண்டினியூட்.
சரி. ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை டெஃபினட்டா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ராசஸ் ஃபுட்ஸ் பேசிக்கலா ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தேவையில்லாத ரசாயனங்கள் கலக்குறாங்க. ம். So, முடிஞ்ச அளவுக்கு ப்ராசஸ்டு ஃபுட் ரொம்ப லாங் பீரியட், எந்த உணவுக்குமே எக்ஸ்பைரி டேட் டெஃபினட்டா இருக்கும். பட் அதுவே இல்ல 6 மாசம் 1 மாசம்ன்ற போது ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணா மட்டும்தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை குறைக்கிறது நல்லது. ம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து இனிப்பு சாப்பிட்றது, உப்பு சாப்பிட்றது பிடிக்கும். பட் அளவுக்கு மிஞ்சினால் அபுதபும் நஞ்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சுகர், எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சால்ட் இதை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸ்பைசஸ் எடுக்கிறத குறைச்சிக்கோங்க. ம். டீப் ஃப்ரைட் ஆயில் ஐட்டம்ஸ், ஓகே, ஆயில் சாப்பிட்றது, ஆயில் டெஃபினட்டாக தேவை, நம்ம உடம்புக்கு ஃபேட் கண்டென்ட் கொடுக்கும், நமக்கு எனர்ஜி நிறைய கொடுக்கும். ம். பட் நிறைய ஆயில் எடுத்துக்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி இஸ் நாட் குட் ஃபார் த ஹெல்த். ஆ. ஸோ இது எல்லாமே உணவு பழக்கம். முக்கியமா அடுத்தது நம்ம பெருக்குடல் கேன்சர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது எப்படி கால்குலேட், எல்லாமே 2 லிட்டரா டாக்டர் அப்படின்னு இல்லை. ஒரு கிலோவுக்கு 30 ml கணக்கு. ஸோ 60 கிலோ இருக்கிற ஒரு ஆண் வந்து, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அட்லீஸ்ட் 2 லிட்டர், 60 × 30 1800 to 1900. ஸோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும். ஸோ அது அவ்வளோ தண்ணி குடிக்கும் போது தான் நம்மளோட பேசிக் மெட்டபாலிக் ரேட், நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லா செல்லையும் வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த தண்ணி ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் வெரி டைரக்ட் இம்பாக்ட் ஆன் கட் ஹெல்த். ஸோ இது டெஃபினட்டா நீங்க அவாய்ட் பண்ணணும். நிம்மதியான உறக்கம், அட்லீஸ்ட் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப், ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கட் ஹெல்த் பேசிக்கலா. அப்புறம் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். எப்படி டாக்டர் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்றது? ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணவே முடியாது, பட் ஆனால் அதை குறைக்க முடியும் நம்மளால. எப்படி குறைக்கலாம்? உடற்பயிற்சி, யோகா, மெடிடேஷன்ஸ் எதுவானாலும் பரவாயில்ல. உங்க வாழ்க்கையோட நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 15 to 20 minutes ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ், இந்த எக்ஸசைசஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கலெக்டிவ் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்க மொத்தமா பண்ணீங்கன்னா நம்மளோட குடல் வந்து ஆரோக்கியமா டெஃபினட்டா இருக்கும். ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம வந்து இந்த பெருகுடல் கேன்சர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்கிரீனிங் கொலோனாஸ்கோபி 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு தடவை ஸ்கிரீனிங் கொலோனாஸ்கோபி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். சரி டாக்டர், இப்ப மனோகரன் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ஃபேஸ்புக் வாயிலா வந்திருக்கிறாரு. 2020 கொலோனோஸ்கோபி செய்தாராம், எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து எப்ப செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பதில் ஏற்கனவே பேசியிருந்தோம். உங்களுக்கு எந்த வேற ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்ல, ஓகே, இல்ல டாக்டர் எனக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கம்ப்ளீட்லி நார்மல் கொலோனாஸ்கோபி, எந்த மறுக்கட்டிகளுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு நீங்க வந்து கொலோனாஸ்கோபி ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, இல்ல ஏதாச்சும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த மீன்ஸ் லைக் வீட்டில் யாருக்காவது பரம்பரையா யாருக்காவது அம்மா வழியிலையோ அப்பா வழியோ இல்லை ரொம்ப க்ளோஸான அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவங்களுக்கு ஏதாச்சும் கேன்சர்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க கொலோனாஸ்கோபி பண்ணிக்கிறது நல்லது. சரி, ஒருத்தருக்கு அந்த கட்டியை அகற்றிட்டாங்க, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அகற்றிட்டாங்க, அதனோட அறிகுறி தெரிஞ்சிருக்கு. அந்த அறிகுறி வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து குறைத்து கொள்ளணும், அல்லது அவருக்கு வலி இருக்குமா, அதாவது அந்த கட்டியை அகற்றினதுக்கு அப்புறம் வலி இருக்குமா, அது ஒரு மெடிக்கேஷன்ல மருந்துல இருப்பாரு, மருந்து கொடுத்துருப்பீங்களா அவங்களுக்கு அடிக்கடி எடுக்கிறதுக்கு? அது எப்படி டாக்டர், என்ன மாதிரி சிகிச்சை நீங்க கொடுக்குறீங்க? சிகிச்சைன்றது நம்ம இந்த கொலோனாஸ்கோபி இஸ் a part of a test. இது வந்து ஒரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான் கொலோனாஸ்கோபி. இந்த கொலோனாஸ்கோபியில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு மறுக்கட்டிகள் அப் டு ஒரு 3 to 4 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அகற்ற முடியும். சரி, இதுக்கு மேல இருந்துச்சுனாக்கா கொலோனாஸ்கோபி பண்ணி அந்த கட்டிகளை அகற்ற முடியாது. அதுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு. சிம்பிளா சொல்லணும்னாக்கா கொலான்றது ஒரு பைப் மாதிரி, ஒரு பைப்ல ஏதோ ஒரு செக்மெண்ட்ல அடப்பு இருக்கு, ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாக்கா அந்த பைப்பை அந்த செக்மெண்ட் அகற்றிட்டு 2 ஹெல்த்தி எண்ட்ஸை ஜாயின் பண்ணி மோஷன் போறது நல்லாவே பண்ற மாதிரி, யூசுவலா மோஷன் பண்ற மாதிரி பண்ணிடுவோம். இதுதான் பேசிக்கலா அறுவை சிகிச்சைன்றது. சரி, இந்த அறுவை சிகிச்சை முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபைனலா என்ன ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சர்னு தெரிய வரும். ஓகே, சோ யூசுவலா எல்லாத்துக்குமே இப்போ பார்த்திருப்போம் ஸ்டேஜ் 1, 2, 3 and 4 பார்த்திருப்போம். 4ன்றது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ், 1ன்றது ரொம்ப சின்ன ஸ்டேஜ். இந்த 2, 3 தான் யூசுவலாவே டவுட்ஃபுல். ஸோ ஒன்ஸ் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைனலா இருக்கிற அந்த கட்டியை எடுத்து நாங்க செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டேஜ் 2 or 3 தெரிய வரும். சில பேருக்கு இந்த மாதிரி அடிஷனலா கீமோதெரப்பி சிகிச்சைகள் தேவைப்படலாம். எதுக்கு டாக்டர் நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்க, ஏன் கீமோதெரப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வரும். கண்ணுக்கு தெரியிற கேன்சர் செல்ஸை மட்டும்தான் நம்ம ஆபரேஷன் பண்ணும்போது அகற்ற முடியும். சில நேரங்கள் நம்மள அறியாமலேயே கண்ணுக்கு தெரியாத கேன்சர் செல்கள் உடம்புல எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு மட்டும்தான் நாங்க வந்து கீமோதெரப்பி யூசுவலாவே கொடுக்க போறோம். ஸோ எல்லாத்துக்குமே கீமோதெரப்பி கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை. Chemotherapy depends on patient to patient.
ஸோ ரொம்ப சிக்கா இருக்க பேஷண்ட்டுக்கு அவங்களுக்குலாம் கீமோ கூட யூஸ்வலாக ஃபிட் அண்ட் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் கேன்சர் ரெக்கரன்சஸ் குறைக்கிறதுக்காக இந்த கீமோதெரப்பி டெஃபினட்டாக அவசியம் தேவை. சரி. நிறைவா வந்து இந்த ஸ்கிரீனிங் எங்க போய் மேற்கொள்ளலாம் அவங்க? இப்ப நினைக்கிறாங்க பக்கத்துல இருக்க கிளினிக்கு போய் மேற்கொள்ளலாமா? அல்லது வந்து இதுக்கு அப்பாயின்மெண்ட் செய்யணுமா? ஆம், என்ன செய்யணுங்கிறத சொல்லிருங்க. ஓகே. ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து இந்த ஃபீசிஸ் டெஸ்ட் செக் பண்ணுறது, ம். ரெண்டாவது கொலோனோஸ்கோபி. நீங்கள் வந்து இப்போ 50 வயசுக்கு மேலே யூஸ்வலாக எப்போ நீங்கள் பாலிகிளினிக் போனீங்கனாலும் இந்த மாதிரி வந்து ஃபீசிஸ் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ம். நீங்கள் அப்படி கூட ஒரு வழிமுறைகளை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே பேசின மாதிரி கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா கொலோனோஸ்கோபி. நீங்கள் டைரெக்டாக பாலிகிளினிக்கில் போயிட்டு ஓகே எனக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஸ்க்ரீனிங் கொலோனோஸ்கோபி என்னை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பாலிகிளினிக்ல இந்த சிகிச்சைக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் கிடையாது. யூஸ்வலாக மருத்துவமனைகளில் மட்டும்தான் இருக்கும். ரிஃபர் பண்ணுவாங்க. ஆமா. ஸோ பாலிகிளினிக்ல வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எது உங்களுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல் இருக்கோ, பப்ளிக் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அவங்க வந்து ரெஃபரல் கொடுப்பாங்க. கொலோனோஸ்கோபின்றது ஒரு 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 சின்ன ஒரு நாள் பரிசோதனை, 15 நிமிஷம் தான் ஆகும். ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாருக்குமே கொலோனோஸ்கோபி பத்தி டவுட் இருக்கு. ஏன்னா கொலோனோஸ்கோபி இன்னும் ரொம்ப பெரிய டெஸ்டா, பயப்படுற டெஸ்டா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாளைக்கு முன்னாடி ஈவினிங் கொஞ்சம் மருந்து கொடுப்போம். நீங்க குடிக்க நிறைய மோஷன் பாஸ் பண்ணுவீங்க, வயிறு கிளீன் பண்ணுவீங்க, வீட்டிலே தான் இருப்பீங்க. அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க. நரம்பு வழியா ஒரு சின்னதா மயக்க மருந்து கொடுப்போம். கொலோனோஸ்கோபி பரிசோதனை பண்றதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 15 20 நிமிஷம் தான் ஆகும். நெறிக்கட்டிகள் இருந்துச்சு அதை எடுக்கணும்னாக்கா மேபி இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்க ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன்ல இருப்பீங்க. உடனே வீட்டுக்கு போயிடலாம். அன்னைக்கே எடுத்துருவீங்க பரிசோதனை. இவ்வளவுதான் டெஸ்ட். கொலோனோஸ்கோபின்றது இதுதான் டெஸ்ட். சில பேருக்கு இதுதான் கொலோனோஸ்கோபின்னு தெரியாம இருக்கிறதுனால ஐயோ ரொம்ப வலிக்கும். சில பேருக்கு இப்போ பாத்தீங்கன்னா 100 பேருக்கு பண்றேன்னாக்கா 98 பேருக்கு ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. 2 பேருக்கு சில நேரம் வந்து அந்த குடல் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது. அதனால வந்து சில நேரம் வலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கொலோனோஸ்கோபிஸ் ஒண்ணுமே மீன்ஸ் அது ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க. அதனால எல்லா பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ல இருக்க கொலோனோஸ்கோபி ட்ரெயின்ட் எண்டோஸ்கோபிஸ்ட். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தடவை பண்ணிக்கிறது 15 நிமிஷம் அரை நாள் ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெண்ட் பண்றன்றது ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு சோ கால் கேரண்டின்னு சொல்றதுனால இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களோட ஹெல்த்தை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு half a day இன்வெஸ்ட் பண்றது ஒரு தப்பே கிடையாது. சரி, இது வரைக்கும் பல தகவல்களை சொன்னீங்க. நம்ம நேயர்கள் நிச்சயமா பயன்பெற்று இருப்பாங்க இந்த அங்கத்தின் வாயிலா, இல்லையா? ஆமா, ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு தெரிய வந்திருக்கு. நேர்களும் நல்ல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ஆமா, ஓகே, ரொம்ப நன்றி. இந்த ஒளி வழியாக மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அவேர்னஸ் வந்து டெஃபினட்டா ஒரு கேன்சர் எபிடமிக் நம்ம ஜெனரேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளால அதை தவிர்க்க முடியாது, பட் ஓவராலா தவிர்க்க முடியாது. பட் நமக்கு வராம நம்மளை பாதுகாத்துக்க முடியும். சரி டாக்டர், நிறைவா விடைபெறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி இப்பதான் கண்ணில் பட்டது. இதை சரி செய்ய முடியுமா? சாதாரண வாழ்க்கை வாழலாமா சிகிச்சைக்கு பிறகுன்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. வந்து எல்லா கேன்சர்லயும் நான் என்னோட பேஷண்ட் சொல்றதுதான், கொலான் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேன்சர். இல்ல பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், கேன்சர்ன்றதே தப்புதான். கொலான் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த குட் கேன்சர். எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆரம்பத்த கட்டத்திலே கண்டுபிடிச்சிடனாக்கா முழுவதுமாக உடம்புல இருந்து அகற்றிட்டா ஓகே உங்களுக்கு முழுவதுமாக கியூர் இருக்கும். ஆக்சுவலா மற்ற கேன்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரெக்கரன்சஸ் ரேட், நம்ம கேன்சர்ன்றது ஆப்ரேஷன் பண்றது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பல பரிசோதனைகள் பண்ணி சில நாளுக்கு நம்ம பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த மாதிரி கொலான் கேன்சர்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா ஓகே ஆப்ரேஷனும் ஈஸி, ட்ரீட்மெண்ட்டும் ஈஸி, பெஸ்ட் கியூர் ஃபார் த பேஷண்ட். நல்லது டாக்டர், மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்போம். நன்றி. ஓகே, தேங்க்ஸ் வெரி மச். ஆக தொடர்ந்து நம்ம நேர்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்ல லைஃபை போய் பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம், விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றது இந்த ஸ்கிரீனிங் போங்க, அதான் நம்ம வந்து சொல்றது நம்ம நேர்கள்ட்ட. அதற்கிடையில அங்டெங் ஃபோங் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அவங்க நடத்துறாங்க. 23ஆம் தேதி மார்ச் மாதம் நடத்துறாங்க. ஹெல்த் ஆன் ட்ராக் 2024 இது சனிக்கிழமையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. காலை 9 மணிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் டவர் ஏ முதல் மாடியில அங்டெங் ஃபோங் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இது நடைபெறுது. இது வந்து இலவசமா நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி. இது பற்றி மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள for.sg/hot2024 இதற்கு நீங்க போகலாம். அல்லது for.sg/hot2024 health talksனு போட்டீங்கன்னா என்னென்ன மருத்துவ பேச்சு இருக்குதோ அதை பற்றியெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரியா? இது வந்து இலவசமா நடத்தப்படுறது. போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. வணக்கம் சிங்கையில நேயர்கள் இணைந்திருக்கீங்க. வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிந்து கொள்ளும் நேரம் இது.
968 போக்குவரத்து நிலவரம். வாகனம் பழுதாகி இருக்கு உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE-PRE நுழைவாயிலுக்கு பிறகு அங்க நீங்க முதலாம் தடத்தை தவிர்த்திடணும். SLE நோக்கி செல்லும் CTE அங்முக்கிய அவென்யூ 1 எக்ஸிட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கு. போக்குவரத்து நிலவரத்துக்கு ஆதரவு கும்பம் பிராண்டின் ஐயா சாம்ராணி மற்றும் ஐயா ஊதுபத்தி.